ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் முன்னாடி வெஜிடபிள்ஸ் நிறைய இருக்குது பாருங்கள். நம்மளோட மாடி தோட்டத்தில் ஹார்வெஸ்ட் பண்ணது தான். இதுதான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணலான் இருக்கேன். வீடியோவில் பார்க்குறது எல்லாமே ஒரு 4 months பிஃபோர் வந்து எடுத்தது தான். அப்போயே ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்தது தான். எடிட் பண்ணாமல் விட்டுட்டேன். இப்போ தான் எடிட் பண்ணி அதை போஸ்ட் பண்ணுறேன். ஒரு நல்ல மெமரிஸ் இந்த ஹார்வெஸ்ட்டு. அதை கொஞ்சம் நான் லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். என்னோடய சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களுக்காக ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். நான் வந்து ஆர்கானிக்கில் தான் இந்த மாடி தோட்டம் செஞ்சிட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமாக இந்த மாடி தோட்டம் செஞ்சிட்ருக்கேன். இந்த மாடி தோட்டம் 2nd ஃப்ளோரில் தான் இருக்குது. எப்படியும் ஒரு 200க்கு மேலே வந்து இங்கே தொட்டிகள் இருக்கும். இதில் காய்கறி இருக்குது, பூக்கள் இருக்குது, மூலிகைகள் இருக்குது, கொஞ்சம் மர வகைகள் இருக்குது. இது ரொம்ப ஆர்வமாக நாங்கள் ரொம்ப நாளாக செஞ்சிட்ருக்கோம். நர்சரியில் 5 ரோஸ் செடி வாங்கினா 2 தான் பூக்கும், மீதி 3 பூக்காது, இல்லைன்னா இறந்துரும். அப்படி தான் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து எல்லாம் பூத்துட்ருக்கு. நம்ம மாடி தோட்டத்தில் காய்கறி அறுவடையை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நான் என்னுடைய வீடியோவில் அடிக்கடி சொல்லியிருப்பேன், கொடி வகை காய்கறிகளில் சரியாகவே காய்க்கலை அப்படின்னு. ஆனால் இப்போ என்னென்னா திடீர்னு எல்லாமே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி தான் பார்த்திங்கன்னா இந்த புடலங்காய், இது நீட்ட புடலை. இது விதை வந்து நம்ம எக்ஸிபிஷனில் வாங்கினது தான். சூப்பராக காய்ச்சிருக்கு. இது மாதிரி இன்னும் 2 பிஞ்சு கூட இருக்குது. அடுத்த ஹார்வெஸ்ட்டில் அதை பார்க்கலாம். இது வந்து தட்டக்காய். இதுவும் ஒன்றே ஒன்று இருந்துச்சு. ஒன்று இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு பறிச்சிருவோம், குழம்புலையாவது போடலாம் அப்படின்ட்டு. அவரைக்காய் விதை போட்டு 4 மாதத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கு காயே கொடுத்துச்சு. ஏன் அவ்வளோ டிலே ஆச்சுன்னு தெரியல. ஆனால் அவரைக்காயில் நான் ஏற்கனவே நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். மாடி தோட்டத்தில் 1 year வரைக்கும் கூட வச்சுருந்துருக்கேன். அப்போ வந்து 2 சீசன் எனக்கு நிறையா வந்து காய்கள் கொடுத்துச்சு. ஒருவேளை ஒவ்வொரு விதையினால் இப்படி இருக்கா என்னன்னு தெரியல. இது வந்து கொஞ்சமாக தான் காய்ச்சிருக்கு. ஆனால் அதில் இருக்கிறத நான் கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்த ஹார்வெஸ்ட் காலிஃப்ளவர். இது வந்து நாத்தா தான் நாங்கள் வாங்கிட்டு வந்து வச்சோம். காலிஃப்ளவருக்கு கெமிக்கல் நிறைய போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது முழுக்க முழுக்க ஆர்கானிக்கில் எந்த பூச்சி நோய் தாக்குதல் இல்லாமல் சூப்பராக வந்திருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே பூ பெருசாகாது, அதனால் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். அது இல்லாமல் பூவுக்கு மேலே வந்து கிளைமேட்னால கொஞ்சம் கலர் மாறுது, அதனாலையும் இதை வந்து உடனே ஹார்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. அடுத்த ஹார்வெஸ்ட்டு வந்து கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் வந்து 2 ரகம் வந்து இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த தடவை கத்திரிக்காய் தான் என்னை கொஞ்சம் ஏமாத்திடுச்சுன்னு சொல்லலாம். கொஞ்சமாக தான் காய்ப்பு இருந்துச்சு. அப்புறம் வெண்டைக்காய், அதுவும் வந்து 2-3 இது இருந்துச்சு. அதையும் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தக்காளி. தக்காளியில் நான் நிறைய வகை வந்து போட்டிருந்தேன். இது எல்லாமே வந்து நாட்டு ரக காய்கறி விதைகள் தான். ஆனால் இது எல்லாத்தையும் வந்து போட்டதுக்கப்புறம் சிலது சரியாகவே வரலை. சிலது 4 மாதத்துக்கு அப்புறம் தான் காய்ப்பே கொடுத்துச்சு. அந்த அளவுக்கு லேட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் பூச்சி நோய் தாக்குதல்லாம் ரொம்ப இல்லை, ரொம்ப நல்லாவே வந்துட்டு இருந்துச்சு. அதுவும் இப்போ கடந்த 1 மாதமாக பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஹார்வெஸ்ட் வந்து அடிக்கடி எடுக்கிறோம். நல்லா இருக்குது. என்ன ஒன்று, காயெல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது, பெருசாக இல்லை. இந்த தக்காளி விதைகள் எல்லாமே வந்து எக்ஸிபிஷனில் வந்து வாங்கினது தான். நான் எல்லாத்தையும் வந்து ஒரே நேரத்தில் போட்டதுனால கொஞ்சம் பேர் வந்து குழப்பம் வந்துடுச்சு, கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். மற்றபடி வந்து இது எல்லாமே காய்ச்சிட்ருக்குது. இப்போக்கி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டு கொடுக்குது. இந்த மாடி தோட்டத்தில் நானும் ஹஸ்பண்டு தான் இதை மெயின்டைன் பண்ணுறோம். மேக்ஸிமம் ஹஸ்பண்ட் வந்து இந்த மெயின்டெனன்ஸ்லாம் நல்லா பண்ணுவாங்க. அதுக்கு டெய்லி வந்து வாட்டரிங் பண்ணுறதெல்லாம் தவறாமல் பண்ணிவிடுவாங்க. நான் வந்து இந்த விதை போடுறது, என்னென்ன விதை போடுறது, அப்புறம் என்னென்ன இடுபொருள் கொடுக்குறது, அதெல்லாம் நான் தொடர்ந்து செஞ்சிட்ருப்பேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த ஹார்வெஸ்ட்டு. கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. அதே மாதிரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிளகா. நாங்கள் எப்போ மிளகா போட்டாலும் அதில் வந்து நல்ல சூப்பராக தான் ஈல்டு எடுத்திருக்கோம். மாடி தோட்டத்தில் இது வரைக்கும் எனக்கு மிளகாவில் எந்த பிரச்சனையும் வந்ததே இல்லை. அதுக்கு தண்ணி ஊற்றிட்டே இருந்தால் கூட போதும், பெருசாக வந்து பூச்சி நோய் தாக்குதலும் வந்ததில்லை. இந்த தடவை வந்து ஒரு 7 வகையான மிளகா போட்டிருக்கோம். எல்லா மிளகாயும் வந்து ரொம்ப நல்லா காய்ச்சிட்ருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரு, ஒவ்வொரு ஷேப்பு, பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது நெய் மிளகா. இந்த நெய் மிளகா வந்து 2 கலர் நினச்சிட்டு நாங்கள் வாங்கினோம். 2மே வந்து சிவப்பு கலராக தான் இருக்குது. இருந்தால் கூட சூப்பராக காய்க்குது, நல்லா பெருசு பெருசாக இருக்குது. இதோட வாசமும் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த நெய் மிளகாங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த வாசமும் நிறைய இருக்குது. இந்த நெய் மிளகா 5 தொட்டியில் வந்து நாங்கள் நட்டிருக்கோம். எல்லாமே நல்லா ஹார்வெஸ்ட் கொடுத்துட்ருக்குது. மிளகா செடிகள் மட்டுமே தொட்டியில் வந்து ஒரு 20 தொட்டியில் இருக்குது. இது பாருங்கள், இது ஒரு மிளகா. இந்த டைப் வேறு மாதிரி இருக்கும், கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இது பேர் சம்பா மிளகா. அது கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணேன். இந்த மிளகா பார்த்திங்கன்னா மேல் நோக்கி இருக்கும். அதுவும் வந்து கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. இந்த மிளகாவில் வந்து விதவிதமாக இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. சிலதுக்கு ரொம்ப காரமாக இருக்குது, சிலது காரம் கம்மியாக இருக்குது, சிலது நீட்டமாக இருக்குது. இது பாருங்கள், இது வந்து குண்டு மிளகா. ரொம்ப அழகாக இருக்கும். செரி பழ மிளகா. நான் பேர் வச்சுருக்கிறது செரி மிளகான்னு சொல்லி வச்சுருக்கேன்.
அடுத்த மிளகாய் பாருங்கள், இது கருப்பு மிளகாய். இது வந்து ஒரு பக்கம் கருப்பும் ஒரு பக்கம் பச்சையும் இருக்கும். இதுவும் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் வந்து கொஞ்சம் இருக்குது, பறிச்சுக்கலான்ட்டு பறிச்சிட்ருக்கேன். இதுவும் சம்பா மிளகாய் தான். எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள். மிளகாயிலே எவ்வளோ கலர்ஸ் இதில் சூப்பராக இருக்குல்ல. இதில் மஞ்சள் இருக்குது இந்த தொட்டியில். இங்கே வந்து சப்போட்டா இருக்குது. இங்கே வந்து வாட்டர் ஆப்பிள் இருக்குது. செண்பகப்பூ பூத்துருக்குது. மர வகை பயிர்கள்லாம் இங்கே இருக்குது. இதில் முருங்கை வந்து சூப்பராக காய்ச்சி வந்துட்டுருக்குது. இதில் எவ்வளோ பெருசுக்கு முருங்கை இருக்குது பாருங்கள். இங்கே சுண்டக்காய் கொஞ்சம் இருந்துச்சு, சரி சுண்டக்காய் கொஞ்சம் பறிச்சுக்கலான்னு அதையும் பறிச்சுக்கிறோம். சுண்டைக்காயும் மாடி தோட்டத்தில் அதுவாக வந்தது தான். அது எவ்வளோ இருக்குது பாருங்கள். சுண்டைக்காய் நம்ம போடவே வேணாம், தானாக விழுந்துச்சுன்னா விதை வந்துச்சுன்னா வந்துடும். கொஞ்சம் இது எல்லாமே மல்லிகையில் ஒரு 5-6 வெரைட்டி இருக்குது. முல்லை இருக்குது. இது பார்த்திங்கன்னா அதுவாக விழுந்து முளைச்ச பாகல், அது வந்து 2-3 இது இருந்துச்சு. இந்த பாகல் கொடி வந்து நம்ம போடுற காய்கறி கழுகுலேருந்து இருக்க விதையிலேருந்து வந்தது தான். நாங்கள் அதை அப்படியே விட்டுட்டோம். அதுலேருந்து இப்போ நாங்கள் பறிச்சிட்ருக்கோம். இது வந்து அத்திப்பழம். இந்த அத்திப்பழம் வந்து எங்களுக்கு கிடைக்குமா என்னன்னு தெரியல. ஏன்னா எப்போவுமே பேர்ட்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். அவங்க மீதி வச்சாங்கன்னா நமக்கு இருந்துச்சுன்னா கிடைக்கும். நம்ம என்ன பழுக்கலை, இன்னும் கொஞ்சம் பழுக்கட்டும்னு வச்சுருப்போம். ஆனால் அது கரெக்டாக பழுத்தோன்னு வந்து அணிலோ இல்லை பேர்ட்ஸோ வந்து சாப்பிட்டு போயிடுது. இது வந்து 2 தொட்டியில் மாயன் கீரை இருக்குது. இது வந்து பெரண்டை கொடி இருக்குது, அதுவும் 2 தொட்டியில் இருக்குது. அப்புறம் இது லெமன் கிராஸ். கீழே இருக்கிறது கரும்பு வந்து ஒரு தொட்டியில் இருக்குது. நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வர புதினாவில் நம்ம அதில் இருக்க இலைகளெல்லாம் எடுத்துட்டு அந்த தண்டு பகுதியில் வந்து ஒரு 2 இலையை மட்டும் விட்டுட்டு அப்படியே நம்ம நட்டு வச்சோன்னா சூப்பராக வரும். அந்த மாதிரி வச்சது தான் நம்ம அப்பப்போ நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போயும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலான்ட்டு எடுத்துகிட்ருக்கேன். அடுத்த ஹார்வெஸ்ட் செம்பருத்தி பூ தான் வந்து பறிக்க போகிறேன். நான் வந்து செம்பருத்தி டீ குடிப்பேன், அதனால் செம்பருத்தி பூ கொஞ்சம் பறிச்சுக்கலாம் அப்படின்ட்டு பறிக்கிறேன். இது சாமிக்கும் போடுவோம், கொஞ்சம் நான் டீக்கும் எடுத்துப்பேன். இங்கே ஹார்வெஸ்டெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இதெல்லாம் வந்து ஒரே நாளில் பண்ண அறுவடை தான். இது எல்லாமே முழுக்க ஆர்கானிக்கில் பண்ணது தான். இதில் பச்சை மிளகா வந்து கொஞ்சம் பழுத்துருச்சு. அதுக்கப்புறம் நெய் மிளகா இருக்குது. தக்காளியில் ஒரு 6-7 தக்காளி ரகங்கள் வந்து இங்கே அறுவடை பண்ணியிருக்கோம். வெண்டைக்காய் இருக்குது, அவரைக்காய் இருக்குது, காலிஃப்ளவர் இருக்குது, சுண்டைக்காய் இருக்குது, அடுத்தது புதினா இருக்குது, புடலங்காய் இருக்குது, கத்திரிக்காய் இருக்குது, பாகற்காய் இருக்குது, ஒரே ஒரு தட்டைக்காய் இருக்குது, அப்புறம் செம்பருத்தி பூ இருக்குது. இது எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாரம்பரிய விதைகள்லேருந்து நம்ம விளைவிச்சது தான். இந்த ஈல்டு வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லோருக்கும் நன்றி.